ஒரு கேள்வி கேட்கட்டுமா? நீங்கள் ஆசைப்பட்ட விஷயம் ஏன் இன்னும் உங்கள் கைக்கு வந்து சேரல? நீங்கள் முயற்சி செய்யலைன்னு இல்லை, அஃபர்மேஷன் சொல்லியிருக்கலாம், விசுவலைசேஷன் செஞ்சுருக்கலாம், விஷன் போர்டு நீங்கள் வச்சுருக்கலாம், ஆனால் இன்னுமும் அந்த ரிசல்ட் வரல. ஒருவேளை நீங்கள் பயன்படுத்துகிற லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக்கே உங்களோட வெற்றியை தடுத்துட்டு இருக்குதா? கேட்குறதுக்கு சற்று விஸ்திரமாக தான் இருக்கும், ஆனால் நம்ம முன்னோர்கள் இதுக்கு ஒரு வரியில் ஏற்கனவே பதில் சொல்லிட்டாங்க. அது என்னன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, அளவுக்கு அதிகமான அமிர்தமும் நஞ்சு. இதைத்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். லா ஆஃப் அட்ராக்ஷனில் பயன்படுத்துகிற எந்த டெக்னிக்கும் கெட்டது கிடையாது, ஆனால் எல்லாத்துக்குமே ஒரு அளவு அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த அளவை தாண்டி நம்ம பயன்படுத்தக்கூடாது. அப்படி அளவை தாண்டி நம்ம பயன்படுத்தினோன்னா நமக்கு உதவியாக வரக்கூடிய அந்த டெக்னிக்கு நமக்கு ஆப்போசிட்டாக தடையாக நிற்கும். The Seventh Sense. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது அந்த அளவு அப்படின்னா என்னன்னு தான் பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு முக்கியமான உண்மையை தெரிஞ்சுக்கோங்க. இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்றது ஏதோ ஒரு மந்திர சக்தி கிடையாது. நம்ம மூளையில் இருக்கிற நியூரான்ஸை ஒரு நல்லபடியாக மாற்றி அமைக்கும். ஒரு உதாரணத்துக்கு, நம்ம உடம்பை குறைக்கணும்னு நினைக்கிறோம். உடம்பை குறைக்கணும்னு நம்ம எவ்வளோ அஃபர்மேஷன், விசுவலைசேஷன் எது பண்ணாலுமே நம்ம ஃபிசிக்கலாக வேலை செய்யாமல் இல்லை உணவுகள்லாம் கரெக்ட் பண்ணாமல் நமது உடம்பு குறையவே குறையாது. ஆனால் நம்ம வேலை செய்கிறதுக்கும் உணவு பழக்கத்துக்கும் மாற்றுறதுக்கும் உண்டான மனநிலையை இந்த அஃபர்மேஷன், விசுவலைசேஷன் நமக்கு கொடுக்கும். உங்களோட இலக்கை எழுதி வச்சுட்டு இந்த இலக்கை நான் அடைவேன் அப்படின்னு சொல்லி காலையில் ஒரு 10 நிமிஷம் பண்ணால் அது அஃபர்மேஷன். ஆனால் அதையே நாள் முழுக்க பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த அஃபர்மேஷனே உங்களுக்கு எதிராக மாறி நிற்கும். விசுவலைசேஷன் இது உங்கள் இலக்கை அடைஞ்சிட்ட மாதிரி பார்க்க சொல்லுவாங்க. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோன்னா, இலக்கை அடையக்கூடிய ஒரு செயல்முறையை செஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி விசுவலைசேஷன் பண்ண சொல்கிறோம். இந்த விசுவலைசேஷன் காலையில் எந்திரிச்சு ஒரு 1/4 மணி நேரம் பண்ணால் பரவாயில்ல. ஆனால் நாள் முழுதும் இதையே பண்ணிட்டு உட்காந்துருந்தா நீங்கள் வெறும் பகல் கனவு மட்டும்தான் கண்டுகிட்டு இருப்பீங்க. உங்களோட வேலை செயலில் கவனம் செலுத்தவே மாட்டீங்க. அடுத்தது ஸ்கிரிப்டிங், அதாவது எழுதுறது. உங்கள் இலக்குகளை அடைஞ்சிட்ட மாதிரி எழுதுறது. இதுவும் அதே மாதிரி தான். காலையில் எழுந்திரிச்சு ஒரு 1/4 மணி நேரம் பண்ணால் போதும். ஆனால் அதுவே வேலையாக அப்படியே எழுதிக்கிட்டே உட்காந்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த இலக்கு அடையக்கூடிய வேலையில் கவனம் செலுத்த மாட்டீங்க. வெறும் ஸ்கிரிப்ட் எழுதுறதே வேலையாக வச்சுருப்பீங்க. நடக்கலை அப்படின்னாலும் உங்களுக்கு டென்ஷன் ஆகிடும். 369 மெத்தடு, 5x55 days ரைட்டிங்கு, இது எல்லாமே ஒரு அளவாக பயன்படுத்தணும். ஆனால் நம்ம நினச்சது நடக்கலை, நம்ம ஏதோ கம்மியாக எழுதிட்ட மாட்டேன் தெரியுது அப்படின்னு ரொம்ப அதிகமாக எழுதிக்கிட்டே இருந்தால் அது நடந்துடும். ஏன்னா சில பேர்த்துக்கெல்லாம் நடந்துருதே. நம்ம ஒன்றும் சரியாக எழுதலை போல தெரியுது, நல்லா எழுதிக்கிட்டே இருந்தோம்னா அது நடந்துடும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஃப்ரஸ்ட்ரேஷனை தான் தரும். அடுத்தது கிராட்டிடியூட், அதாவது நம்மக்கிட்ட இருக்கிற விஷயங்கள் நல்லா கவனம் செலுத்தி உண்மையாக இவ்வளோ விஷயங்கள் நம்மக்கிட்ட இருக்கா அப்படின்னு ஒரு நிறைவோட ஒரு நன்றி சொன்னீங்க. ஒரு 5 விஷயங்களுக்கு நன்றி சொன்னால் அது உங்களுக்கு ஒரு மன நிறைவு அப்படின்றத தரும். இது நம்மக்கிட்ட இல்லையே அப்படிங்கிற ஒரு உணர்வை நீக்கிட்டு ஒரு உந்துதத்தை, ஆனால் போலியாக, அதாவது அளவுக்கு அதிகமாக ஒரு உணர்வுபூர்வமாக இல்லாமல் ஒரு சடங்கு போல் எச்சா நம்ம நன்றி சொன்னால் அதெல்லாம் நடக்குன்ட்டு நன்றி சொல்லிக்கிட்டே இருந்தால் அது எந்த விதத்துலையும் பலன் தராது, திரும்ப நம்மளுக்கே தடையாகவே மாறிடும். அடுத்தது விஷன் போர்ட். இதில் நம்ம இலக்குகள் எல்லாம் நம்ம ஒரு ஃபோட்டோவை எடுத்து மாட்டி வச்சு நம்ம கண்ணில் படுற இடத்துல மாட்டி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட இலக்கை அடிக்கடி ஞாபகப்படுத்தும். ஆனால் நாள் முழுக்க அதையே பார்த்துட்டே இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஐயோ நம்ம இலக்கை அடையிலையே அப்படிங்கிற அந்த எண்ணமும் கூட வரும். அந்த எண்ணம் கூட வந்துச்சு அப்படின்னா அது நீங்கள் உங்களை நெகட்டிவிட்டி, ஒரு இல்லாமை, ஸ்காசிட்டி மைட்ஸில் போட்டுரும். அதுக்கடுத்தது செயல். இப்போ வெறும் கனவு கண்டால் பத்தாது, செயல் செய்யணும் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அளவாக செயல் செஞ்சால் போதும், அதாவது ஜெயிக்கிற அளவுக்கு செயல் செஞ்சால் போதும். ஆனால் செயலே நம்ம செய்கிறது நின்று ரொம்ப அதீதமாக டே ஃபுல்லாக செயலாக செஞ்சுக்கிட்டே இருந்தால், அதாவது வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தால் உங்களுக்கு டயர்டு தான் மிச்சமாகும். எந்த டைரெக்ஷனில் போகிறோன்னு தெரியாமல் நீங்கள் உங்களோட உழைப்பை கொட்டிக்கிட்டே இருப்பீங்க. அது உங்களுக்கு ஒரு தடையாக நிற்கும். அதனால செயலாக இருந்தாலும் அளவோடு பண்ணுறது நல்லது. அடுத்தது மகிழ்ச்சியாக இருக்கிறது அப்படின்றது ரொம்பவே நல்லது. ஆனால் நம்மளோட போலி மகிழ்ச்சி, அதாவது நம்ம சுற்றி ஒரு சோகம் அப்படின்னு ஒன்று நடந்துட்டு இருக்கும்போது ஐயோ நம்ம சோகமாக இருந்தோம்னா ஏதாவது கெட்டது நடந்துடும் அப்படின்ட்டு நம்ம மகிழ்ச்சியை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரை பண்ணி அதீதமாக ஒரு ஃபோர்ஸபிளாக நம்ம மகிழ்ச்சியை மாற்றணும் அப்படின்னா அதுவும் ஒரு டாக்ஸிக் நெகட்டிவிட்டி தான். அதுவும் நமக்கு தேவையில்லாத ஒன்று. அப்புறம் இலக்கு கிடைச்சிட்டு தான் நம்புறது, அதுவும் ஒரு அளவோடு நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த இலக்கு அடையிறதுக்கு ஒரு உந்து சக்தியாக இருக்கும். ஆனால்
இலக்கை அடைஞ்சிட்ட மாதிரி நம்ம ஓவராக நம்பணும் அப்படின்னா அது அதீதப்பற்ற மாதிரி நமக்கே ஒரு ஆபத்தாக நமக்கு முடிக்கும். இன்ஸ்பயர்டு ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வாய்ப்பு வரும்போது அந்த ஆக்ஷனை உடனடியாக நீங்கள் செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பதட்டத்தில் ஏதாவது ஒரு முடிவெடுத்து செயல்படுத்தணும் அப்படின்னா அது அளவு மீறின செயலாக மாறிடும். நமக்கே ஒரு தடையாக அமையும். அடுத்தது டிட்டாச்மெண்ட், பற்றற்ற நிலைன்னு சொல்லுவாங்க. அதாவது செயலை செஞ்சுட்டு அதனோட விளைவை கடவுள்கிட்டையோ பிரபஞ்சத்திட்டையோ விடுறது. ஆனால் செயலே செய்யாமல் முட்டு முழுக்க எல்லாத்துலேயும் பொறுப்புலேருந்து விலகிறது ரொம்ப அளவு மீறின செயல், அளவுக்கு மீறிய நஞ்சு, இல்லை சோம்பேறித்தனம் கூட சொல்லலாம். அபண்டன்ஸ் மைண்ட் செட் அப்படிம்பாங்க. அதாவது நிறைய இருக்கிற மாதிரி உணர்றது, அதாவது ஸ்கார்சிட்டி இல்லாத மாதிரி உணர்றதுக்கு அபண்டன்ஸ் மைண்ட் செட், எல்லாமே இருக்கிற மாதிரி உணர்றது ரொம்பவே நல்லது. ஆனால் அதுவே ஒரு கட்டத்தில் ரொம்ப அதிகமாக எல்லாமே என்கிட்ட இருக்குது, இருக்கணும் அப்படின்னு ரொம்ப அளவுக்கு அதிகமான ஒரு ஆசை அந்த மாதிரி வச்சா அது பேராசையாக மாறிடும். அந்த பேராசை அப்படின்றது நீங்கள் நினச்சதை அடையிறதுக்கு மிகப்பெரிய தடைக்கெல்லாம் இருக்குது. அடுத்தது மெடிடேட் பண்ணுறது. மெடிடேஷன் பண்ணால் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு டெம்ப்ரவரியாக உங்கள் மைண்டில் இருந்து எண்ணங்கள்லாம் கொஞ்சம் வர்றது கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். அதுவும் டெம்ப்ரவரியாக தான். ஒரு இலக்கில் ஃபோக்கஸ் பண்ண முடியும், ஒரு வேலையில் ஃபோக்கஸ் பண்ண முடியும். அதுக்கு தியானத்தை நல்லாவே உபயோகிச்சுக்கலாம். ஆனால் என் மனநிலை ஒட்டுக்கா மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு அதீதமாக ஃபோர்ஸ்ஃபுல்லாக தியானம் பண்ணுறது அப்படின்றது உங்களை நிம்மதி இல்லாத ஸ்டேட்டுக்கு ரொம்பவே தள்ளிடும். 50 வருஷமாக தியானம் பண்ணுறவங்களுக்கு தியானம் பண்ணும்போது டிஸ்டர்ப் யாராவது பண்ணிட்டா கண்டபடி கத்துறது இதுக்கு ஒரு உதாரணமாக எடுத்துக்கலாம். அடுத்தது மேனிஃபெஸ்டேஷன். அதாவது நம்ம மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்றது இந்த இலக்கை அடையிற பயணமே ஒரு நல்லா இருக்கும், ஒரு நல்ல மகிழ்ச்சியை தரணும். ஆனால் நம்ம இலக்குமே அடைஞ்சாதான் மகிழ்ச்சி, இது நடந்தால் தான் எனக்கு மகிழ்ச்சி அப்படின்ட்டு ஒரு ஃபிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா அது உங்களுக்கு அந்த இருக்கிற சந்தோஷத்தை பிடிக்கிட்டு போயிடும், உங்கள் நிகழ்காலத்தையும் பறிச்சுட்டு போயிடும். வாழ்க்கையில் அது கிடைக்கிற வரைக்கும் இருக்கிற வாழ்க்கை அப்படின்றதே அர்த்தம் இல்லாமல் போயிடும். இது உங்களுக்கும் அந்த இலக்கையடைறதுக்கே பெரிய தடையாக கூட அமையும். கடைசியாக சரண்டர். அதாவது 100% உங்களோட உழைப்பை உங்களோட வேலையில் போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன ரிசல்ட் வந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு இறைவன்ட்டையோ இல்லை பிரபஞ்சத்தையோ ஒப்படைச்சிட்டு நீங்கள் ரிலாக்ஸாக அடுத்த வேலைக்கு மூவ் ஆகிறது தான் சரணாகதி. ஆனால் எல்லாத்தையும் இறைவன் பார்த்துக்குவார், எல்லாமே நம்ம கடவுள் தான் கொடுத்தாரு அப்படின்ட்டு நம்ம வேலையே இல்லாமல் சும்மா உட்காந்துருக்கிறது அப்படின்றது அளவு மீறின ஒரு நஞ்சு. சரி, இதெல்லாம் புரியுது. எப்படி இந்த அளவு அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கிறது? அதாவது நீங்கள் இந்த மாதிரி டெக்னிக்கெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது உங்களோட மனம் அப்படின்றது ஒரு ஆதங்கம், ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், இந்த மாதிரி நெகட்டிவ் உணர்வு, கவலை, ஆங்ஸைட்டி, இந்த மாதிரி நெகட்டிவ் உணர்வுலேருந்து விடுபட்டு ஒரு நல்ல ஒரு காம் ஸ்டேட்டாக இருந்தால் உங்களுக்கு உழைக்கணும் அப்படின்னு நல்ல ஒரு உத்வேகம் வந்துச்சு அப்படின்னா உண்மையிலுமே நீங்கள் சரியான ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம். இதுவே இல்லை நான் ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணுறேன், எனக்கு ஒரு பதட்டம் வருது, பயம் வருது, எனக்கு சரியாக எதுவும் நடக்கும், ஒரு நிச்சயமற்ற மனநிலை, பாதுகாப்பின்மை, இந்த மாதிரி நெகட்டிவ் எண்ணங்கள் உணர்வுகள்லாம் வருது அப்படின்னு சொன்னால் நீங்கள் அளவை மீறிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். ஒரு உண்மை சம்பவம். லண்டனில் ஒரு இளைஞன் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் இதெல்லாம் தெரிஞ்ச இளைஞன் ஒருத்தர் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அவருக்கு நடந்திருக்கு. ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் கார் வேணும் அப்படின்னு அவர் ஆசைப்பட்டிருக்காரு. அதுக்காக அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா 1 டே ஃபுல்லாக விசுவலைசேஷன் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அது நாள் தாண்டி வாரக்கணக்கில் தாண்டி மாத கணக்கில் போயிட்டு இருந்துருக்கு. பெருசாக அந்த மாத கணக்கில் அவர் விசுவலைசேஷன் பண்ணிக்கிற அதுலேயே அவர் இந்த நேரத்தை செலவிட்டதுனால கடைசியாக என்ன ஆச்சு அப்படின்னா 6 மாதம் அவர் வேலைக்கே போகலை. என்ன பண்ணார் அப்படின்னா கடைசியாக அவர் வேலையுமே இழந்துட்டார். கடைசியாக வேலையும் போச்சு, அந்த காரும் வரலை. இதை நம்ம புராணங்கள்லேயே முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. எல்லாத்துலேயும் தூக்கமாக இருந்தாலும் சரி, பணமாக இருந்தாலும் சரி, நம்ம உடல் நலமாக இருந்தாலும் சரி, உணவுலையாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயும் அளவு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. எதை செஞ்சாலும் ஒரு அளவு வேணும். இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக் எல்லாமே ஒரு அளவோடு நம்ம பயன்படுத்திட்டு அதுக்காண்டான செயல்களில் இறங்கணும். இதை விட்டுட்டு இந்த செயல்கள்லேயே இறங்காமல் நம்ம டெக்னிக்கையே பிடிச்சிட்டு இருந்தால் அந்த டெக்னிக்கல் எல்லாமே நமக்கு தடையாக தான் அமையும். இது எந்த மாதிரி அப்படின்னா ஒரு விதையை போட்டுட்டா செடி வளர கொஞ்சம் நாள் எடுக்கும், அதுக்கு உண்டான டைமிங் அப்படின்றத நம்ம கொடுத்தே ஆகணும். அதை விட்டுட்டு நம்ம டெய்லியும் தோண்டி பார்த்துட்டே இருக்கும்தா கிட்டத்தட்ட எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா அது செடி வளரவே வளராது. இந்த ப்ராக்டிஸ் பண்ணுற டெக்னிக் எல்லாமே நமக்கு மருந்தாக வேலை செய்யணும், நம்மளை ஊக்கப்படுத்தணும், நம்மளை மகிழ்ச்சிப்படுத்தணும், ஒரு நிம்மதி அடையணும், ஒரு உத்வேகப்படுத்தணும். இதை தவிர
அந்த டெக்னிக்கே வந்து நமக்கு நெகட்டிவ் உணர்வுகளை அந்த மாதிரி உருவாக்குச்சு அப்படின்னா, நெகட்டிவ் சிந்தனைகள் அதிகமாகுச்சு அப்படின்னா அது நஞ்சா மாறிடும். ஸோ இந்த வீடியோவில் சொல்ல வர்றது என்னென்னா, எந்த டெக்னிக்கை நீங்கள் யூஸ் பண்ணாலும் அதை அளவோடு பயன்படுத்துங்க. அந்த டெக்னிக் யூஸ் பண்ணுறதுனால உங்கள்கிட்ட பாசிட்டிவ் விளைவுகள் வரணும், உங்களை ஒரு காமான ஸ்டேட்டுக்கு கொண்டு போகணும். அதை விட்டுட்டு எனக்கு அந்த இலக்கு கிடைக்கலையே, எல்லாம் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு மனநிலை கொண்டு போச்சு அப்படின்னா நீங்கள் அளவை மீறி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இந்த கருத்தை இந்த வீடியோவிலிருந்து எடுத்துக்கோங்க, செயல்படுத்துங்க. உங்களுக்கு வேண்டியது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். நன்றி நண்பர்.